திரும்ப திரும்ப பார்த்தோம்னா சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியறதே ஒழிய பல விஷயங்கள்ல நமக்கு நம்மை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. இப்ப சாப்பாடு விஷயங்கள்ல ஒரு தெளிவு இருக்கு, எமோஷனல் விஷயங்கள்ல ஒரு தெளிவு இல்லை. என்னுடைய கோபம் நியாயமா தவறா, என்னுடைய ஆதங்கம் சரியா தப்பா, என்னுடைய அழுகை தேவையா இல்லையா, இப்படி நம்முடைய இந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு சரியா தப்பான்றதுல எப்பொழுதுமே ஒரு குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல நாம அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய உணர்வுகள் சரியா தவறா, அப்ப நம்மளை பத்திய ஒரு மதிப்பீடு நமக்கு வேணும். ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா என்ன சைஸ் வேணும் எல்லாம் சொல்லிடுவோம், மனசோட சைஸ் தெரியல.